என்னை நானாக்கி சாதி மத சகதியிலிருந்து பிடுங்கி மனிதனாக இந்த மண்ணில் நட்ட எங்கள் ஐயா பெரியார் அவர்களுக்கும், இங்கே கனவுகளுக்கு பதிலாக அறிவியலையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் இந்த பூமியில் விதைத்த மாமேதை மார்க்ஸ் அவர்களுக்கும், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று போதித்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும், அரசியலில் இப்படி ஒரு தலைவனா என்று கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நேர்மையும் உண்மையும் ஒழுக்கமுமாக வாழ்ந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கும் என் வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். பச்சை தமிழர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் வழக்குரைஞர் ப. அமர்நாத் அவர்களே, பெரியார் திராவிட கழகத்தினுடைய துணைத் தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா ஆனூரார் அவர்களே, கழகத்தினுடைய வழக்குரைஞர் ஐயா சே. துரைசாமி அவர்களே, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என் ஆருயிர் அண்ணன் விடுதலை க. ராஜேந்திரன் அவர்களே, கழகத்தினுடைய வழக்கறிஞர் சு. குமாரதேவன் அவர்களே, சைதை மா. அன்பரசன் அவர்களே, கு. அன்பு தனசேகரன் அவர்களே, அன்பு சகோதரர் தபசி குமரன் அவர்களே, என் பாசத்திற்குரிய தாய் மாமனார் சாகுல் ஹமீத் அவர்களே, என் அன்பு தம்பி வேளச்சேரி பாட்ஷா அவர்களே, தோழர் அண்ணாமலை அவர்களே, பெருந்திரளாக கூடியிருக்கிற என் உயிருக்கு பிரியமான உறவுகளை, இந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு தந்து கொண்டிருக்கிற காவல்துறை நண்பர்களை, நாங்கள் எல்லாம் என்ன பேசுவோம் என்று அவளோடு ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கிற மாற்று சிந்தனை மாற்று கட்சி தோழர்களை, கொஞ்சம் கூட நாங்கள் சோர்ந்து படுக்கும் போது கொஞ்சம் சூடு சுரணை ஊற்றி எழுப்பி விடுகிற மாதிரி இங்கே வந்து பேசி சென்று இப்படி ஒரு கூட்டத்தை நிகழ்த்துவதற்கான அவசியத்தை ஏற்படுத்தி தந்த எச். ராஜா அவர்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தான் உறவுகளை சீமான் ஐயா பெரியாரின் பேரன், மார்க்சின் மாணவன், தம்பி பிரபாகரன் அவர்களின் தம்பி. இது பச்சை தமிழர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா. பச்சை தமிழர்னா அவர் உடம்புல ரத்தம் பச்சையா ஓடுமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. பச்சை தமிழர்னா தமிழ் தவிர பிறமொழி பேசாதவன் அர்த்தம். நான் ஒரு பச்சை தமிழன், அதனால அவருடைய பிறந்த நாள் விழாவில் பேசுவதற்கு எனக்கு அருகதையும் தகுதியும் இருக்குது. தந்தை பெரியாருக்கும் பெருந்தலைவர் காமராஜருக்கும் அப்படி என்ன நெருக்கம்? தந்தை பெரியார் அவர்களுடைய உண்மையான அரசியல் தளத்தில் அவருடைய சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்தார்கள். அதுதான் உண்மை. புராண இதிகாச காலங்களில் நீங்களும் நானும் அரக்கர்கள், அசூரர்கள். பிறகு அந்த புராண இதிகாச காலங்களில் உங்களுக்கும் எனக்குமாக கல்வி மறுக்கப்பட்டிருந்தது. நாம் எல்லாம் படிக்கக்கூடாது. மனு தர்மத்தில், பார்ப்பனிய வேத நூலில் மனு தர்மத்தில் நாம் கல்வி கற்க கூடாது என்று ஒரு தத்துவம் இருக்கிறது. நாம போய் படிச்சா அடுத்த ஜென்மத்தில் நீ என்ன தொழில் செய்யறியோ அந்த தொழில தான் செய்யணும். நீ போய் கல்வி கற்று ஒரு மாவட்ட அதிகாரியாவோ, ஒரு காவல்துறை அதிகாரியாவோ, அல்லது ஒரு வழக்குரைஞராவோ, அல்லது ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதியாகவோ, ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராகவோ நீ வரக்கூட நினைக்க கூடாது. அப்படி நீ கல்வி கற்க போனால், கல்வி கற்றால் அடுத்த ஜென்மத்தில் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கின்ற வௌவால் முகத்தை கொண்ட மைத்ராச ஜோதிகள் என்ற பேயாக பிறப்பாய் என்று மனு தர்மம் நம்மை சபிக்கிறது.
அப்ப நமக்கு கல்வி இல்லை. வேத நூல்கள் எந்த மதத்தினுடைய வேத நூல்களிலும் நம்மை கல்வி கற்றுக்கொள்ள சொல்லவில்லை. எவனும் படிங்கன்னு நம்மளை சொல்லல. கல்வி அங்க மறுக்கப்பட்டிருந்தது. பிறகு மன்னராட்சி காலத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தஞ்சையில பெரிய கோயில் கட்டி தந்தான் நம்ம பாட்டன் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போன்ற நம்ம முப்பாட்டன்கள். அவன் ஒரு ஆரம்ப பள்ளியை கட்டி, ஒரு தொடக்க பள்ளியை கட்டி படிங்களா என் மக்களைன்னு சொல்லல. காவிரியில கல்லணை கட்டினான் என் பாட்டன் கரிகால் பெருவள சோழன். அவன் ஒரு கல்லூரி கட்டி நம்மை படிக்க வைக்க சொல்லல. மதுரையில் பெரிய மகால் கட்டினான் மாமன்னன் திருமல நாயக்கன். அவன் மரத்தடியில் ஒரு ஆரம்ப பள்ளியை கட்டி நம்மளை எல்லாம் படிக்க வைக்க சொல்லல. அப்ப எப்ப படிச்சான்? இதிகாச புராணம், வேத நூல்கள் எந்த காலத்திலும் மன்னராட்சி காலத்திலும் மறுக்கப்பட்ட கல்வி எப்போ படிச்சான்? படிக்காத 2 பெருந்தலைவர்கள் தந்தை பெரியாரும் பெருந்தலைவர் காமராஜரும் வந்த பிறகுதான் நாம் படிச்சோம். காங்கிரஸ் கட்சியை ஒழிப்பதுதான் தன் வாழ்நாளில் லட்சியம் என்று கொண்டிருந்த தந்தை பெரியார் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை ஆதரித்தார்கள். காரணம், ஒரு தமிழன், ஒரு பச்சை தமிழன் இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கு ஆதரித்தார்கள். பெருந்தலைவர்கள் வென்றார்கள். அதற்கு நன்றிக்கடனாக அந்த பெருந்தலைவனுக்கு, அப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்கு நாம் என்ன நன்றி கடன் செலுத்துவது என்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வாகனத்தில் ஏறி நேராக ஐயாவை பித்தடலில் சந்திக்கிறார்கள். ஐயாவினுடைய கைகளை பிடித்துக் கொண்டு நான் தழுதலுக்க சொல்லுகிறார்கள், நான் உங்களுக்கு என்ன கைமாறையா செஞ்சிட போறேன் அப்படின்னு. அப்ப தந்தை பெரியார் அவர்கள் பெருந்தலைவரிடம் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், என் அன்பு உறவுகளை, நீ ஒன்னும் செய்யவனாம் காமராசு, நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் படிப்பு சொல்லிக் கொடு, அது போதும்னு சொன்னார். அப்படி நான் அவசியம் செஞ்சிடறேன் ஐயான்னு வந்து அந்த பெருந்தலைவர் திறந்த பள்ளிக்கூடங்கள் ஒன்றல்ல, இரண்டல்ல, 1000 அல்ல என் உறவுகளை, 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து இந்த நாடெங்கிலும் நம்மை படிக்க வச்சாங்க. அதை நான் மறந்துவிட முடியாது. ஆனா இந்த பயலுக்கு என்ன சொல்றான்? ஐயா கேட்கிறாங்களே, வீரத்துக்கு ஒரு தந்தை பெரியார் அவர்கள், வீரத்துக்கு ஒரு லட்சுமி வச்சிருந்தீங்க, வீரலட்சுமின்னு உலகம் சுத்தி உழைக்கிறா ஓடி வாரீங்க. செல்வத்துக்கு ஒரு லட்சுமி வச்சிருக்கீங்க, செல்வ லட்சுமி தனலட்சுமின்னு உலக வங்கியில 36 லட்சம் கோடியை கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. இப்ப நாடே அடமான வச்சுட்டான். அது வேற. 36 லட்சம் கோடிக்கு மேலாக உலக வங்கியில கடன் வாங்கி வச்சிருக்கீங்களா? செல்வத்துக்கு ஒரு லட்சுமி வச்சிருக்கிற நீங்க, கல்விக்கு ஒரு லட்சுமி வச்சிருக்கீங்க சரஸ்வதிய. காமராசு வர்ற வரைக்கும் ஒரு வயலும் பள்ளிக்கூடம் படிக்கலையாடா? காமராசுன்னு ஒருத்தர் வந்தாடா உங்களை எல்லாம் படிக்க வச்சாருன்னு தந்தை பெரியார் அவர்கள் கேட்கிற போது இவங்க சொல்றாங்க, காமராசு மண்டைக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு எங்க சரஸ்வதி தான் எல்லாரையும் படிக்க வைக்க சொல்லிச்சுன்னு. அதுக்கும் தந்தை பெரியார் அவர்கள் கேட்கிறாங்க, எல்லாரையும் படிக்க வைக்க சொன்ன உங்க சரஸ்வதி ஏண்டா காமராஜ படிக்க வைக்காம விட்டுருச்சு? ஒரு பெருந்தலைவன் தந்தை பெரியாரும் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களும் இந்த தேசத்தினுடைய சொத்து. இன்னைக்கு சீமான் போன்றவர்கள் ஒரு படிச்சு ஒரு சாதாரண ஒரு காட்டு கிராமத்துல அரணையூர்ல படிச்சு ஒரு கல்வியாளனா இன்னைக்கு வந்து நின்று பேசுறேன்னா அதுக்கு பெருந்தலைவரும் தந்தை பெரியாரும் தான் காரணம். பார்ப்பனன் என் அப்பா காலத்தில் இந்த பாடத்திட்டம் என்ன? இங்க பெரியவங்க எல்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். நான் படிக்கும் போது அந்த பாடத்திட்டம் இல்ல. அதுக்கு காரணம் பெரியாரும் தன் பெருந்தலைவர் காமராஜரும். என்ன பாடத்திட்டம்? குலக்கல்வி திட்டம். முதலிங்க ராஜாஜி அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம் உங்களுக்கு தெரியும். அந்த பாட புத்தகத்தை நான் பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருக்கேன். என்னைக்காவது அதை இந்த பாப்பா மூஞ்சில தூக்கி வீசணும் வச்சிருக்கேன். அது என்ன போட்டிருக்கு? ஒருவன் ஏறு உழுகிறான், இவன் உழவன் குடியானவன் ஏறு உழுகிறான். ஒருத்தன் துணி வெளுத்துக்கிட்டு இருக்கிறான், அழுக்கு வெளுக்கிறான், இவன் வண்ணான் துணி வெளுக்கிறான். ஒருத்தர் பானை செய்து கொண்டிருக்கிறார், இவன் குழவன் பானை செய்கிறான். அந்த படம் போட்டிருக்குது. கீழே ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு உச்சி குடுமி, ஒரு பூணூல் போட்டு பருத்த தொண்டையை வச்சுக்கிட்டு தொந்தியை வச்சுக்கிட்டு சம்மணக்கால் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். முன்னாடி ஒரு புத்தகம் இருக்குது, ஒரு அரிக்கன் விளக்கு இருக்குது, அந்த படம் இருக்குது. அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இவர் ஐயர், மிகவும் நல்லவர், பாடம் படிக்கிறார். உண்மையிலேயே இது பாடத்திட்டம். இந்த நாட்டில் படிச்சிருக்கிறான் எங்க அப்பனும் பாட்டனும். அந்த கல்வி திட்டத்தை அடிச்சு நொறுக்கி உங்களையும் என்னையும் சேர்த்து படிக்க வைத்த தலைவர்கள் தான் இந்த மேடையில்